ஒரு தடவை ஒரே ஒரு தப்பு நடந்துச்சுன்னா திரும்ப சசிகலா அவர்கள் தப்பு பண்ணிட்டாங்க அப்படின்னு விட்டுலாங்க. திரும்ப சசிகலா தப்பு, திரு டிடிவி தப்பு, திரு ஓபிஎஸ் தப்பு, திரு செங்கோட்டையன் தப்பு, எல்லாருமே தப்பு, இவங்க ஒண்ணு மட்டும் சரி, அப்படி இருக்க முடியாதுல்ல. அப்ப நம்ம அதுதான் இந்த கிவ் அண்ட் டேக்குங்கிறது ராஜேந்திரா. சமரசம் என்பது தோல்வியின் அடையாளமாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, அது ராஜேந்திரத்தின் அடையாளமாக இருக்கலாம். அப்ப இவங்க வந்து ஒரு இடத்துல விட்டு கொடுத்துட்டு போனா யாருக்கு நட்டம்? இப்ப தேவேந்திர பட்னவிஸ் வந்து நான் என்னை எப்படிங்க நீங்க துணை முதலமைச்சர் உட்கார சொல்லுங்க அப்படின்னு கட்சியிலிருந்து வெளியே போயிருந்தாருன்னு வச்சுக்கோங்க, பிஜேபிக்கு நட்டம், இவருக்கு நட்டம். 1.5 வருஷத்துல அவர் முதலமைச்சர் ஆயிட்டார் தம்பிங் மெஜாரிட்டியோட. யார்கிட்ட அவர் துணை முதலமைச்சர் இருந்தாரோ அவரே இப்ப துணை முதலமைச்சர் ஆகி உட்கார்ந்திருக்காரு. அப்ப பெனிஃபிட், அல்டிமேட் பெனிஃபிட் அவங்களுக்கு தானே. அஜித் பவார் வந்து 3 முறை சப்போர்ட் பண்ணி வெளியே போய் சப்போர்ட் பண்ணி வெளியே போய் அவர் எந்த கூட்டில் இருக்காருன்னு தெரியாது. சரத் பவார் நம்மாலும் பாரு, அஜித் பவார் வேற ஒன்று சொல்வார். ஆனா அல்டிமேட் கெயின் யாருக்கு? அவர் நீ துணை முதலமைச்சர் உட்கார்ந்திருக்காரு. அப்ப இதுதானே ராஜேந்திரம். உங்களுக்கு நீங்க நிதிஷ்குமார் எகைன், அவர் வந்து லாலு கூட கூட்டணி வச்சாலும் அவர் தான் சிஎம், பிஜேபி கூட்டணி வச்சாலும் அவர் தான் சிஎம். அல்டிமேட் கெயின் தானே. அப்ப நீ அதற்கான வழி பார்த்து எல்லாரையும் அரவணைச்சு போறதுக்கான வழியை பார்க்கணுமா? நீ போனா போய்க்கோ, நீ போனா போய்க்கோ, மாறி மாறி துரோகம் சொல்லி சொன்னா 2 பேர் சட்டை நாளுக்காகும்.